Friends, welcome to Indian Jobs Mill. Directorate General of Electronics and Mechanical Engineer, அதாவது இந்தியன் ஆர்மி குரூப் சி வேக்கன்சி அகெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் இந்த கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்கு எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும், எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க்கு, குக்கு, ஸ்டெனோ, ஃபயர்மேனு, ஸ்டோர் கீப்பரு, இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்குது, சரிங்களா? ஸோ லொக்கேஷன் வைஸ், போஸ்டிங் வைஸ், கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வேக்கண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளர் காலமை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ பெங்களூர், கர்நாடகா லொக்கேஷன்லேயும் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாஷர்மேன். இதுக்கு நீங்கள் நம்ம கீழே இருந்து பார்க்கலாம். வாஷர்மேனுக்கு 10th பாஸ் பண்ணி மிலிட்ரி கிளாத்ஸ், அதாவது ஜென்ரலாக கிளாத்ஸை வந்து நல்லா தரவாக வாஷ் பண்ணுற அந்த எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சரிங்களா? அந்தந்த போஸ்ட்டுக்கு லொக்கேஷன் வைஸ், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு மேலே நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா? அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கும் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 10th 12th ஐடிஐ டிகிரி முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள். அடுத்து குக் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணி இந்தியன் குக்கிங் நாலேஜ் இருந்து அப்ளை பண்ணலாம். ஃபயர்மேனும் சேம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஃபிசிக்கல் எபிலிட்டி இருக்குது, ஹைட் வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்து எல்டிசி பாருங்கள், 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் நல்லா டைப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் மேபி கேட்கலாம். இல்லை ப்ரோ சர்டிஃபிகேட் இல்லை, நான் நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஓகே தான். அடுத்து பாருங்கள், வெல்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ட்ரேடில் ஐடிஎம் முடிச்சிருக்கணும். அடுத்து வேறு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட், இதுக்கு +2 கம்ப்ளீட் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடி சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து டெலிகாம் மெக்கானிக், இதுக்கு +2 முடிச்சிருக்கணும். சம்மந்தப்பட்ட ட்ரேடில் அதோட ஐடியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ஐடிஐ ஆல்சோ கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சேலரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே காமிச்சிருப்பாங்க போஸ்டிங் வைஸ். அதாவது 2A அதாவது இந்த சீரியல் நம்பரில் இருக்க போஸ்ட்டுக்கு இவ்வளோ சேலரி 20,200 உங்களுக்கு சேலரி இருக்கும், ஓகேங்களா? அது சீரியல் நம்பர் போட்டு உங்களுக்கு, அதாவது இந்த சீரியல் நம்பரில் இருக்க போஸ்ட்டுங்களுக்கு என்ன சேலரி அப்படின்னு நீங்கள் பிரித்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 20,000, 19,000, 24,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு சேலரி இருக்கும், ஓகேங்களா? என்ன ஏஜ் அப்படின்னா ஜென்ரலாக 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு 28 வரையும் அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸு 28 வரையும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் 30 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ அடுத்து இங்கே எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும். ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, ஹைட்டு ஷூ இல்லாமல் 165 இருக்கணும். செஸ்ட் அன்எக்ஸ்பேண்டட் 81.5, ஆன் எக்ஸ்பேண்டட் 85. ஸோ வெயிட் மினிமம் 50 kgs கண்டிப்பாக இருக்கணும். எண்டூரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட். எதுக்கு அப்படின்னா ஃபயர்மேனுக்கு வெயிட் கேரிங் இருக்கும். 183 மீட்டருக்கு 63.5 kg வெயிட்டை வந்து நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாங் ஜம்ப் 2.7 மீட்டர். அடுத்து வெர்டிக்கல் ரோப் கிளைம்பிங் 3 மீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, எப்படி அப்ளை பண்ணணும்? இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் இது கீழே கொடுத்துருப்பாங்க. நான் அப்ளிகேஷன் ஃபார்மை டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அது A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணணும். மேலே டேபிளர் காலமில் அந்த சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இதுதான் டேபிளர் காலம் அப்படின்னா இங்கே போஸ்டிங் காமிச்சிருப்பாங்க. இங்கே அதுக்கான அட்ரஸ், சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும், அப்ளை ப்ரொசீஜர். அடுத்து செலெக்ஷனில் என்ன இருக்கும், கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாம் டேட்டு, டைமிங் அது எல்லாமே உங்களுக்கு ஆர்டினரி போஸ்ட் மூலிமா அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்களும் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா தான் சென்ட் பண்ணணும். ஆஃப்லைன் மோடு தான், ரிட்டன் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு, ஓகேங்களா? 150 மார்க்கு எக்ஸாம் இருக்கும் வித் நெகட்டிவ் மார்க்கிங். இதில் புதுசாக இருக்குது, நெகட்டிவ் மார்க்கிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தப்பாக டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
0.25 மார்க் வந்து குறையும் ஒரு கொஷினுக்கும். ஸோ தெரியல அப்படின்னா டிக் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இந்த 5 பார்ட்டில் இருந்து கொஷின் வரும். 5 சப்ஜெக்டில் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஆப்டி, ட்ரேட் ஸ்பெசிஃபிக் சம்மந்தப்பட்ட ட்ரேடில் இருந்து. ஸோ இது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். 150 கொஷின் 150 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஸோ இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மேட். இதை நீட்டாக A4 ஷீட்டில் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியாது. ஸோ A4 ஷீட்டில் இதை பார்த்து நீட்டாக டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துருங்க. இல்லை ப்ரோ இதே மாதிரி ஃபார்மேட்டில் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் ஓகே, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்? 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்கள் கவர்மெண்ட் ஐடி ஜெராக்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணணும். டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி தரவாக படிங்க. நான் ஜஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போனாலும் பார்க்க மாட்டிருக்கீங்க இல்லையா? அதனால் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ், எக்ஸாம் என்ன, அவ்வளோதான். நான் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். அப்ளை பண்ணுறது வந்து நான் அப்ளிகேஷன் ஷேர் பண்ணுறேன் டெலிகிராமில். சரிங்களா? இதில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, ஜஸ்ட்டு சின்னதாக கொடுத்துருக்காங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, நீட்டாக ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் இப்போயே ஃபில் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி பார்த்து A4 ஷீட்டில் டைப் பண்ணி நீங்களே ஃபில் பண்ணிடுங்க. A4 ஷீட்டில் அப்ளிகேஷனை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் தான் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணுறதையும் அப்படியே டைப் பண்ணிடக்கூடாது. சரியா? அது தப்பு. இதை பார்த்து அப்படியே A4 ஷீட்டில் டைப் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு மீதி விவரங்கள் இருக்குது இல்லையா, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், அதெல்லாம் வந்து உங்கள் கையில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். மேனுவலாக ஃபில் பண்ணணும். அந்த டீட்டெயிலாம் வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஓட்டணும், அது அந்த மாதிரி பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த குரூப் சி வேக்கண்டான ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போயும் அதே மாதிரி தான் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே சைடில் நான் சொன்னேன் இல்லையா அட்ரஸ், இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா உங்கள் அப்ளிகேஷனை போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும். மேக்ஸிமம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நியூ டெல்லியில் இருக்கும், மத்திய பிரதேஷில் இருக்கும், அடுத்து சண்டிகர், ஆக்ராவில் இருக்குது, புனே, பெங்களூர். ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு கொஞ்சம் நியரான பெங்களூர். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டேட் பார்டர் இல்லையா, ஒசூர் தாண்டினோடனே அடுத்து இது ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு கர்நாடகா சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே கர்நாடகா ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணால் யாருக்கு தான் கிடைக்கும்ன்ற போட்டி ஆயிரும். இல்லை ப்ரோ எனக்கு லொக்கேஷன் பிரச்சனை இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு ஆர்மி ஜாப் இருந்தால் போதும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, ப்ரோ நான் ஆர்மியில் போகணும், ஏதாவது ஒரு ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க கண்ணை மூடிட்டு இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா?